வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 13/11/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்று பிரதோஷம். நந்தி வழிபாடு செய்யணும். அது மாதிரி செஞ்சீங்கன்னா பித்ரு தோஷம் உட்பட குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். பித்ரு தோஷம் நீங்கும். சரிங்களா? திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். இதெல்லாம் இந்த நந்தி வழிபாடு செய்யும்போது கிடைக்கும் உங்களுக்கு. நந்தி சிவனுடைய அந்த அபிஷேகத்தை போய் பார்க்கும்போது நந்தி பகவானுடைய 2 கொம்புகளுக்கு இடையே அந்த சிவபெருமானின் காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தித்திக்கும். சரிங்களா? இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் ராகுகாலம். குளிகை நேரம் காலை 10:30 12 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:12 நிகழும். இன்றைய திதி இன்று காலை 10:21 வரை துவாதிசி திதி. அதன் பிறகு திரியோதிசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:30 மணி வரை உத்திரட்டாதி. அதன் பிறகு ரேவதி. இன்றைய கரணம் இன்று காலை 10:21 வரை பாலவ கரணம். அதன் பிறகு இரவு 9:14 வரை கௌளவ கரணம். அதன் பிறகு தைத்துள கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 3:30 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு 6:11 வரை சித்த யோகம். அதன் பிறகு யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:30 வரை மக நட்சத்திரமும், அதன் பிறகு பூர நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே இந்த சந்திராஷ்டமம் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மாமூலாக என்ன பணி செஞ்சீங்களோ அந்த பணியை செய்த வண்ணமே அப்படியே தொடரலாம். அதில் தடையோ குறையோ வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5610 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது தமிழ் சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கார். நிச்சயமாக அன்றைக்கி உங்களுக்கு பணம் வரத்துக்கு வழி இருக்குது. சரிங்களா? கணவன் மனைவி கொஞ்சம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசணும். அது மாதிரி செஞ்சாங்கன்னா நல்லதுங்க. கடன் பிரச்சனை இன்றைக்கி கொஞ்சம் குறையும் உங்களுக்கு. அது மாதிரி வெளி உணவை இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக மாறும் என்பதில் மாற்றம் இல்லை. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம்
காரியத்தில் சிறு தாமதம், பின்னடைவு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் இருந்தால் கூட இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சுபகாரியம் அது அது சம்மந்தமாக பேசுகிறவங்களுக்கு அந்த பேச்சோட திறமையால் உங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. தந்தை வழி உறவால் சிலருக்கு நன்மை ஏற்படும். அதனால் உங்களுடைய திறமை, பேச்சு திறமை இன்னைக்கு வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசி அன்பர்களின் பேச்சு திறமை முழுசும் இன்னைக்கு வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் வாதம், விவாதம் இதில் ரெண்டுலேயுமே ஜெயிச்சிடுவீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். உடன் இருப்பவர்கள் நல்ல செய்தி உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் கிடைக்கும் இன்றைக்கி. சரிங்களா? மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவு ஆகும். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். செலவு ஆகும், ஆனால் சுப செலவுகள் தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வரவுக்கு உட்பட்டே செலவு இருக்கும், அதில் மாற்றம் இல்லைங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சரிங்களா? தொழிலில் புதிய தொழில்நுட்பம் இன்னைக்கு நீங்கள் புகுத்தி அதில் லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு உதயமாகவும் அதில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? வியாபாரத்தில் உங்களுக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல நாள் தான். சரிங்களா? சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உயர் அதிகாரிகளால் கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படும். அவங்களுக்காக இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அது மாதிரி பழைய நினைவுகள் இன்றைக்கி கொஞ்சம் மறந்துட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா பழசை நினச்ச மனசு அலைப்பாயறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. முடிஞ்ச வரலையும் சிம்மராசி அன்பர்கள் பழசை மறக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. இதை மட்டும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். அது மாதிரி இன்றைக்கி உடல்நிலையில் கொஞ்சம் அசதி தோன்றும் உங்களுக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான், 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் சந்திராஷ்டமம்ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லைனாலும் ஞாபகப்படுத்துகிறேன். சரிங்களா? அதனால் சிறு சிறு பிரச்சனைகள் எழதான் செய்யும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் தவறிய சில ஆவணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சிடும். ரொம்ப நாள் அந்த பிரச்சனையை காணோம், அந்த ஃபைலை எங்கேயோ வச்சுட்டேன், அந்த பத்திரத்தை எங்கேயோ விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க பாருங்கள், அது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அது மாதிரி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசி அன்பர்களை நாளை பொறுத்தவரையிலையும் வெற்றி செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. 7ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார். அதனால் திருமண சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கேட்கும். இன்றைக்கி சுப செய்தியாக வெளிவரும். அதனால் மனசுக்கு குடும்பத்தாருக்கும் சந்தோஷம் நிலவும். அதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தாய்மாமன் வழி செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. அது ஒரு விதத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி வழக்குகள் ஏதும் நிலுவையில் இருந்தாலோ அல்லது ஊர் பஞ்சாயத்து அது மாதிரி இல்லை குடும்ப பிரச்சனை இதெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி தீர்ப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் பக்கம் நீதி இருக்கோ இல்லையோ, ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இன்றைய நாளில் மன வருத்தம் பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சிறு சிறு வருத்தம் அது ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஆனால் செய்திகள் நல்ல செய்தி தான், ஆனால் சிறு மன வருத்தமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆக விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு அருகில் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆதரவு கொடுப்பாங்க, மன சந்தோஷம் அடையலாம். புதிய ஒப்பந்தம் ஒன்று இன்றைக்கி உங்களுக்கு கையெழுத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டிய அற்புதமான நாளுங்க.
இந்த விருட்சிக ராசி அன்பர்களுக்கு. விருட்சிக ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதனால் உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல செய்தியும் நல்ல பண வரவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு வீடு பழுது பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பழுது பார்க்கலனாலும் பழுது பார்க்குற மாதிரி ஆகிடும். சரிங்களா? நண்பர்களால் கொஞ்சம் செலவு ஏற்படுங்க. அதை மட்டும் பார்த்துக்குங்க. கையில் இன்றைக்கி பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். தடைப்பட்ட செயல்கள் இன்றைக்கி செய்து முடிச்சிடுவீங்க. அதனால் மன சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையும் பணம் உங்களுக்கு கையில் இருக்கணும். கும்பராசி அன்பர்கள், சாரி மகர ராசி அன்பர்களே, உங்கள் மீது உள்ள விமர்சனங்கள் மறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களை எடுத்தெறிஞ்சு பேசினவங்களாம் இன்றைக்கி உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அது மாதிரி குடும்பத்தில் டிவி, மிக்சி போன்ற ஃபேனு இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருள்லாம் உங்களுக்கு ரிப்பேர் என்ற விதத்தில் இன்றைக்கி தோணும். அது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் எலக்ட்ரானிக் பொருளை கொஞ்சம் பதனமாக கையாளுறது நல்லதுங்க. மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி போட்டி உழந்த நாளாக இந்த நாள் இருக்கும். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு, மந்த நிலை இது மாறி மாறியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கடைசியாக வெற்றி கொள்வது நீங்கள் தாங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்து மூலம் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி கண் பார்வை கோளாறு பட்டவங்களுக்கு இன்றைய நாள் அதுக்கு தீர்வு தெரியறதுக்கான வாய்ப்பு, சொட்டு மருந்தோ அல்லது மாத்திரையோ அல்லது நல்ல டாக்டரோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கண் பார்வை பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு வழி இருக்குங்க. அது மாதிரி இன்றைக்கி நன்மைகள் அதிகம் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி மன அமைதி தேட வேண்டிய அற்புதமான நாளுங்க. 2ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் என்னப்படி இன்றைக்கி வாழ்க்கை அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மீனராசி, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பெற்றோர்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து தேவை. பெற்றோர்களை கொஞ்சம் பாதுகாத்துக்குங்க. அவங்க மனசு கோணாமல் பார்த்துக்குங்க. வெகண்டாவாதத்தை பேச்சை இன்றைக்கி குறைச்சிக்கிங்க. வெகண்டாவாதம் யார்ட்டையும் பேச வேண்டாம். அப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக போகும். அதில் மாற்றம் இல்லைங்க. உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிலையை அடைவதற்கு யாரிடமும் பாட்டு வாங்கக்கூடாது, திட்டு வாங்கக்கூடாது. அதுதானே மெயின். அது இருந்தால் நீங்கள் உயர்வு நிலைக்கு அடையலாம். அதில் மாற்றம் இல்லைங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதிலே ஒரு சிறு துரும்பு கூட இன்றைக்கி களங்கம்ங்கிறது இல்லாமல் பார்த்துக்கிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாக அமையும் என்பதில் மாற்றம் இல்லைங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.